மூன்றாம் நாள் பொழுது விடியும் பொழுது முதல் 2 நாட்களை விட இந்த அளவுக்கு ஒரு அட்வென்ச்சரான ஒரு பொழுதா இன்னைய பொழுது போக போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம ரனல் வியூக்கு வந்ததோட முக்கிய நோக்கமே கரடியை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். கரடியை நேற்று நைட்டு பார்த்துட்டோம். அது ஒன்றும் இல்லை, 3 கரடி நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே வந்தது. இன்னைக்கு 3ஆவது நாள் நாம் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்தது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ என்னடா புளி பறக்குதுன்னு பார்த்தா புளி மாட்டை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போயிருக்கு. கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒயில்டாக பார்த்தீங்களா? ஜம்ப் அடிச்சு அதுக்குள்ள கிட்ட வந்துடுச்சு. நாயெல்லாம் ரொம்ப க்ளோஸாக வந்துடுச்சா? ஜஸ்ட் மிஸ். இப்படி எலிக்கு வந்துச்சு சார். ஒன்று இதை பாருங்க, அங்கே பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். முதல் 2 நாட்கள் அதிரடியான திருப்பங்கள் நிறைந்த இரவுகளுக்கு அப்புறம் 3ஆவது நாள் காலையில் கிளம்பி நாங்கள் சிங்காரா ரோட்டில் ஒரு ரவுண்ட் போனோம். சமீப காலமாக தான் மாயார் ரோட்டில் புலி நடமாட்டம் மிகவும் அதிக அளவில் இருக்குது. அதாவது நம்ம எந்த டைம் நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாது. ஆனால் டெய்லி ஒரு வாட்டியாவது புலியை பார்த்துடுறாங்க யாராவது அந்த ரூட்டில். ஆனால் இதுக்கு முன்னாடி சிங்காரா ரோட்டில் தான் டைகர் சைட்டிங்கிறதே ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. ஆனால் இப்போ சிங்காரா ரோட்லேயும் சைட்டிங்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ மாயார் ரோடு ரொம்ப ஃபேமஸ் ஆனோன்னா எல்லாரும் மாயார் ரோடு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால் நாம் சிங்காரா ரோடு வரைக்கும் போகலாம் அப்படின்னு போகிறப்ப ஜீப்லாம் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தது. எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா பார்க்குறாங்கன்னு நாங்களும் அங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம். அவங்க அங்கேருந்து தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த வியூவில் தெரிஞ்சாலும் தெரியலாம். ஆனால் என்னண்ணா இருக்கு? அண்ணா என்ன இருக்குண்ணா? என்ன ஆன இருக்காமா? ஃப்ரண்ட்டில் போயிடுங்க, அந்த கேப்பில் போயிடுங்க. இங்கே நின்று நமக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த கேப்பில் வருங்க. இந்த கேப்பில் இருந்து பார்த்தா தெரியும். எதுவுமே இல்லையா? யானையா? எதுவுமே இல்லைண்ணா. இருக்கா? குறுக்கில் போட்டாங்களே. சரி, உள்ளுக்குள்ளார யானை ஒன்று நின்றுட்டு இருக்கு அப்படின்னாங்க. சரி, நாங்களும் தெரியுதான்னு சொல்லிட்டு அந்த கேப் வழியாக கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல்லாக பனிமூட்டமாக இருந்ததுனால எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அந்த கேப்லேயும் ஆப்போசிட்லேருந்து வந்த ஒரு ஜீப் டிரைவர் போட்டு அதை ஃபில் பண்ணிட்டாரு. அதனால் எங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. சரி, நம்ம இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ண வேணான்னு அதுக்கப்புறம் அங்கேருந்து சிங்காராவோட டெட் எண்ட் ஒன்று இருக்கும், அது வரைக்கும் போனோம். பொதுவாக இந்த காஃபி எஸ்டேட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் பார்க்குற 2 சைடில் தான் ஏதாவது ஒரு இடத்துல டைகர் இருக்கும். அதாவது பர்டிகுலராக ஈவினிங் டயத்தில் தான் அதாவது பர்டிகுலராக சொல்லணும்னா 5:30 மணிக்கு மேலே தான் சைட்டிங் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே உள்ள ஜீப் டிரைவர்கிட்ட விசாரித்தோம். அவங்க தான் சொன்னாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைகர் ஒன்று கிராஸ் ஆகி இப்போ நீங்கள் பார்க்குற இது உள்ளுக்குள்ளார போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பனிமூட்டமாக இருந்ததுனால ஒன்றுமே தெரியல. சரி, வெளியில் வரும்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்த தான் கிராஸ் பண்ணி நாங்கள் போனோம். ஒரு ஜீப் டிரைவர் மட்டும் இந்த இடத்துலையே திருப்பினார். பொதுவாக லாஸ்ட் வரைக்கும் போவாங்க, இந்த இடத்துலையே திருப்பினார். எதுக்கு திருப்புறாருன்னு தெரிலன்னு சொல்லி நாங்கள் போயிட்டோம். பார்த்தா டைகர் பார்த்துட்டு ஏதோ அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதான் அவர் ஜீப்பை திருப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். யானை சாணிலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடக்கு பாருங்க. இங்கே நைட்டு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் சிங்காரா ரோட்டில் சைட்டிங் எதுவும் இல்லை. அதனால் மாயார் ரோடு வரைக்கும் ஒரு ரவுண்ட் வந்தோம்.
மாயார் ரோட்லேயும் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்பாட்டட் டியர் தான் பார்த்தோம். போயிடுங்க முன்னாடி ஓகேவா? விண்டோ ஓப்பன் பண்ணுங்க. வழக்கமாக ஒரு 6:30 மணி வரைக்கும் தான் பனிமூட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிளியர் ஆகிடும். நேற்று நாங்கள் வரும்பொழுது கூட அந்தளவுக்கு பனிமூட்டம் இல்லை, கிளியராக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மணி 7:30க்கு மேலே ஆகுது. இன்னும் போகிற இடமெல்லாம் ஒரே பனிமூட்டமாக இருந்தது. அதனால் சைட்டிங்கும் வந்து கிளியராக விசிபிள் ஆகலை. வாழைப்பழம் சாப்பிடுது. கவ்விட்டு போகுது பாருங்க. நம்ம ஏதோ பிடிங்கிற போகிறோன்னு பயந்து தூக்கிட்டு ஓடுது. எங்கே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போங்க. நேற்று தான் நின்று ஞாபகம் இருக்காது. இல்லை ஃப்ரண்ட்டில் மூஞ்சி தெரியுது. செம்ம பெருசாக இருக்குல்ல. அங்கே 2 நிற்கிது உள்ளார. நேற்று நின்றுச்சு, அதே தான் அதே காரணம். இதோட பெருசாக நிற்கிறது. வரும்போது பார்ப்பேன், இன்னும் பெருசாக இருக்காது. நான் ஃபஸ்ட்டு இதாக கவனிக்கல. உள்ளுக்குள்ளார 2 இருக்குல்ல, அதை தான் பார்த்துட்டு 4-5 இருக்கும் உள்ள. 3 இருக்குது. பெருசாக இருக்கும், பயங்கர பெருசாக. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அலாரம் கால் நல்லா ஸ்ட்ராங்காக கேட்டுட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு தூரத்தில் கேட்டது, அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக கேட்க ஆரம்பிச்சது. அதனால் நாங்கள் காரை ஓரத்தில் நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். பக்கத்தில் க்ளோஸாக வருது. இந்த பக்கத்தில் இருந்து வர்றதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. இங்கேயும் வரலாம், அங்கேயும் வரலாம். அது கத்த மாட்டேங்குது. பக்கத்தில் வந்தால் தான் கத்தும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் எதுவும் வரல. அலாரம் காலம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் திரும்பவும் நம்மளுடைய பயணத்தை வந்து மாயார் நோக்கி திருப்பினோம்.
காலையில் நேரத்தோடு எழுந்து கண்ணெல்லாம் பாருங்க அப்படியே உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தேன். ஈவினிங் டயத்தில் பொதுவாக வந்து கரடி வருமா, இந்த இடத்துக்கு தான் வருமா. இளந்த மரம் இருக்கு பாருங்க, ஃபென்சிங் இங்கே உடஞ்சிருக்கு பாருங்க. இது வழியாக சில சமயம் இங்கே வந்து உள்ளுக்குள்ளார இங்கே வந்துடுமா, இங்கே வந்து அப்படியே போகுமா அது இங்கே. ஸோ அதனால் கரடிக்காக வெயிட்டிங். ஒரு மாடு ஒன்று அடிச்சுன்னு சொன்னால அது இந்த ரூமில் ஒருத்தர் தங்கியிருந்தார் நைட்டு. அவர் லைவாக பார்த்துருக்குறாரு போன வாட்டி வந்திருந்தப்ப. இங்கே வந்து அடிச்சிருந்துருக்கு. புழுதி பறப்பு, என்னடா புழுதி பறக்குதுன்னு பார்த்தா புளி மாட்டை பிடிச்சி கழுத்தை பிடிச்சிடுச்சு, தூக்கிட்டு போயிருக்கு. அது தூக்கிட்டு போய் கொஞ்சம் தூரத்தில் விட்டுடுச்சான். ஆனால் அது கத்திக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் அது இறந்து போயிடுச்சான். ஒரு 20 நிமிஷம் கத்திக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ரொம்ப டேஞ்சரான இடம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ரூமில் தான் இங்கே இருந்தாராம். போய் உள்ளுக்குள்ளார போய் அவர் மட்டும் இருந்தாராம், அவர் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இங்கே வெளில போயிருந்தாங்கன்ட்டு. டக்குன்னு இங்கே பார்த்துட்டு உள்ளுக்குள்ளார ஓடி போய் கதவை சாத்திட்டு லைட்டாக திறந்துட்டு அங்கேருந்து பார்த்தாராம். அங்கே வீடியோ கூட எடுத்திருக்காரு, அந்த ஃபுட்டேஜ் கூட நமக்கு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். അയ്യോ കടുവ കേട്ടോ. ഒരു പശുവിനെ വീഴ്ത്തി ഇങ്ങോട്ട് വരുന്നുണ്ട്. ഇങ്ങോട്ട് പോയി. ஆக்சுவலாக நான் மதியம் படுக்கலான்னு போனேன், ஆனால் தூக்கம் வரல. அதுக்கு காரணம் எங்கே நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து கரடி வரும் அப்படின்னாங்க, அதை மிஸ் பண்ணிட்டு போகிறோங்கிறதுக்காக இங்கே வந்து உக்காந்தேன். ஆனால் எனக்கு எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்தது. எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒயில் டாக் பார்த்தீங்களா, உட்காந்துருந்தேன். ஷாக்கிங்கு. இங்கேருந்து வந்தது, இங்கேருந்து வந்து அப்படி வந்து திடீர்னு எங்கடா காணுவேன்னு பார்த்தா இப்படி வந்து இங்கே நின்றுச்சு, அப்படியே உள்ளார ஓடிடுச்சு. நான் பார்த்தேன், அங்கே போய் கரடி பார்த்துருந்தேன். கரடி வந்து நிற்குதா? இல்லை இன்னும் வரல இல்லை. அதான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்களா நீங்கள்? ஓடி போய் இப்படி இருந்தேன். எப்படி உங்கள் கண்ணுக்கு தெரியும்? எங்கே இருந்தாலும் பார்த்துட்றீங்க. நானே உங்களுக்கு கூப்பிடலாம் தான் பார்த்தேன். இப்போ சரி, அது நாங்கள் வரத்துக்குள்ளார ஓடி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஒன்றே ஒன்று தான் வந்துச்சு. நான் ஆக்சுவலாக இங்கே உட்காந்தேன், இப்போ தான் வந்தேன். இங்கேருந்து வந்து இங்கே வந்து உட்காந்தேன். இங்கேருந்து ஒன்று ஒடியாந்தது. என்னடா இது நாயன்னு பார்த்தா ஒயில் டாகு வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளார மறைஞ்சிச்சு போய். அப்புறம் மறுபடியும் பார்த்தா அங்கேருந்து அந்த மேடு இருக்குல்ல, அந்த மேட்டு மேலே அப்படியே போய் அதுட்டும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தது. என்ன தான் பார்த்துட்டே இருந்துச்சு. நம்ம என்ன அட்டாக் பண்ணலான்னு நினச்சதா இல்லை என்ன மூடில் இருந்ததில்ல, பார்த்துட்டே இருந்தது. என்ன குரூப்பில் வந்திருந்தாக்கா ஒரு வழி பண்ணியிருக்கோம். என்ன நான் தான் சைடில் வர பார்த்துக்கிறேன். ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணுமா அது. அது நம்மளை டீவியேட் பண்ணுறத அங்கே நின்றுட்டு இந்த சைடு ஏதாவது வருதான்னு பார்த்தேன். சைடில் எதுவும் காணும்.
அதுக்குள்ள டைமிங் இது நானே எதிர்பார்க்கல. ஸ்லாட் பேரும் வரும். நான் வேறு தனியாக வர உட்காந்தேனே, எனக்கு அதை பார்த்தோன்னே தூக்கி பிடிச்சி ஏன்னா உடனே வந்து அதுவும் ஒரு மோசமான நிமல் அது. அது குரூப்பில் இங்கே தான் உட்காந்தேன். பயங்கர இன்னும் ஆமாம் ஆமாம், அது தனியாக இருக்கிறதுனால காமா ஓடிடுச்சு. திரும்ப இருக்கிற போது திரும்ப வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அந்த கேப்பில் தான் போச்சு. அந்த சைடு வேறு ஏதாவது உள்ளார நிற்கிதா பாருங்கள். ஏன்னா அது எப்படி கும்பலாக தான் வந்திருக்கும். நான் அதுக்குள்ளே என்ன பண்ணேன், ஃபோன்லாம் கீழே கண்ணாடி இதெல்லாம் வச்சுருந்தேனே, இன்கேஸ் துரத்துன்னு என்ன பண்ணுதுன்னு ஃபோன்லாம் அதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு நான் வேறு ரெடியானேன். எப்பவுமே உட்காந்து பார்த்துனே இருக்கும். அதுதான் மெயின். இவ்வளோ நேரம் படுத்து தான் இருந்தேன், சும்மா உட்காந்துருக்கு. சரி வந்து இங்கேயே உட்காந்துருவோம், தூங்கிட கிட்ட போகிறேன் அப்படின்னு வந்தேன். நானும் ஒரு ரவுண்ட் வந்து இந்த கரடி வர வந்துட்டு இப்படி வந்தேன். ஜஸ்ட்டு உங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் போய் சரி இங்கே கரடி பார்க்கலான்னு பார்த்துருந்தேன். இங்கே இப்படி திரும்பினாக்கா இங்கே நிற்குது. இல்லை நானே அதை எதிர்பார்க்கல. ஒயில் டாக் வரும்னு உண்மையில எதிர்பார்க்கல. ஸ்லாட் பியர் வரும் அப்படின்னு நினச்சி தான் வந்து உட்காந்தேன். நானும் அதுதான் யோசிச்சேன். நம்ம நேரம் ஏதாவது வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தாங்க நான் ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து உட்காந்துருந்தேன், படுத்திருந்தேன். இங்கே பொதுவாக ஸ்லாட் பியர் வந்து நான் ஏற்கனவே சொன்னல, அது மாதிரி ஒரு 5 o'clock மேலே இந்த சைடில் வரும். இங்கே எங்கே வேணாலும் வரும். அதுக்காக வந்துட்டு நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க. இப்போ தான் வந்தேன், அதாவது ஒரு 2 minutesக்கு முன்னாடி வந்து இது பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து சேரில் வந்து உட்காந்துருந்தேன். உட்காந்துட்டு சைடில் செக் பண்ணிக்கிறேன், டோர்லாம் வந்து ஓப்பனில் இருக்கா, எமர்ஜென்சி கரடிக்கு ரெடி வேறு ஏதாவது வந்ததுன்னா உள்ளார ஓடிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கரடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிறுத்தை எல்லாமே சவுண்டு வர கேட்குற பயமாக இருக்குது. உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். பார்த்தா திடீர்னு அந்த சைட்லேருந்து ஏதோ ஒன்று ஒடியாந்தது. என்னால் ஒடியாதுன்னு விட்டு பார்த்தா ஒயில் டாக் எப்பவுமே குரூப்பாக தான் வரும். அதுவும் சரௌண்ட் பண்ணிச்சுன்னா காலி பண்ணிவிட்டோம்ல அப்படின்ட்டு பயந்துட்டு கதெல்லாம் ஓப்பனில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பார்க்குறேன். திடீர்னு காணாமல் போயிடுச்சு. உள்ளுக்குள்ளார அந்த ஒரு புதர் இருக்குது, அங்கே தான் ஏற்கனவே புலி வந்து அந்த மாட்டை அடித்தது. அதுக்குள்ளார போச்சு, மறைஞ்சிடுச்சு. அவ்வளோதான், நான் போய் விட்டம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா அங்கே அந்த கேப் புதர்லேருந்து அப்படி வெளியில் வந்து அது ஒரு பாருங்க அந்த மேடு, அந்த மேட்டுக்கிட்ட வந்து நின்று என்னையே பார்த்துட்டு இருந்தது. எனக்கு இது வரைக்கும் கூட அது எப்பவுமே சரௌண்ட் பண்ணுவோம், நம்மளை வந்து டீவியேட் பண்ணுறதுக்காக வேறு டைரெக்ஷனுக்கு போகும். அதனால் சுற்றிலும் வேறு குரூப்பாக தானே வரும்னு சொல்லி சைட்லலாம் பார்க்குறேன். கடைசியில் பார்த்தா நல்லா அது ஒன்று தான் நின்று பார்த்தது. செமையாக கரெக்டான இடத்துக்கு தான் வந்து 2 நிமிஷத்தில் பார்த்தாச்சு. இப்போ கரடிக்காக வெயிட்டிங், கரடி வருதான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி நல்லா தொடர்ந்து பாருங்கள். வா, கால் நல்லா கேட்குது. கால் இங்கே தான் கேட்குது. அங்கே 2 மான் நின்றுட்டு இருந்தது தெரியுமா? கால் நெருங்கிட்டே வருது இல்லை? முன்னாடி தூரமாக இருந்தது, பக்கமாக கேட்குது. லெப்பர்டு இப்படி கிராஸ் ஆகும்ல? லெப்பர்டு நைட்டு இப்படி கிராஸ் ஆகும்ல? கிராஸ் ஆகி இங்கே வரும், இந்த பில்டிங் பின்னாடி இங்கே தான் சுற்றிட்டுருக்கோம். இப்படி இங்கே தான் வருது. இங்கே பில்டிங்கிட்டே ஸ்டே பண்ணுமா இல்லை தாண்டி போயிடுமா? கொஞ்சம் ஸ்டே இல்லை, ஒரு வாட்டி இது மேலே ஏறிடும், அந்த ஷீட் மேலே ஏறிடும். அதான் சொன்னார் அவர். ஒரே ஜம்ப்பு தான். நான் புதரில் இருக்கிறது நமக்கு தெரியாது. அன்னைக்கு வந்தது எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? நீங்கள் பார்க்கலையா அதை? அங்கேருந்து வந்து கரெக்டாக
கரெக்டாக அந்த கேக்டஸ் மரத்து நடுவில். ஸோ அங்கேருந்து தான் வர்றதோ? எங்கே இது வரைக்கும் துரத்திட்டு வந்துடுச்சா? இல்லை, அது என்ன தரத்தின்னு வந்தது இங்கே இருந்துச்சு. இந்த 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 மரம் இருக்கு இல்லையா? ஆமாம், அங்கே இருந்துச்சு. நான் இவர் நிற்கிற இடத்துல தான் நின்றுனேங்க. சரி, அது செடியெல்லாம் இருக்குது, கரெக்டாக ஷார்ட் வரலன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து இருக்கேன். அப்படியே ஓடி வந்துடுச்சு. ஜம்ப் அடிச்சேன், அதுக்குள்ளே கிட்ட வந்துடுச்சு. நாயெல்லாம் ரொம்ப க்ளோஸாக வந்துடுச்சா? க்ளோஸ், ஜஸ்ட் மிஸ். இப்படி நாயெல்லாம் இருந்துச்சு, அது தருத்தி விட்டுருச்சு. அது ரொம்ப டேஞ்சர் கரடிலாம். எல்லாம் அன்றைக்கி நான் காலி. ஆமாம், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 1 இல்லை 2 இருந்துச்சு. 2 இருந்ததா? அதுக்கப்புறம் ஐயோ சாமி, இதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நேரம் நெருங்க நெருங்க நம்மளை பரபரப்பு தொட்டிக்கிச்சு. அதாவது ஒரு 4:30-5 மணி ஆகும் பொழுதே கரடி இங்கே வர ஆரம்பிச்சிருமா. பர்டிகுலராக சொல்லணும்னா 5 to 6க்குள்ளார கரடி இங்கே கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாம் இங்கே வந்ததோட முக்கிய நோக்கமும் அதுதான். நம்ம நேற்று நைட்டு பார்த்தா கூட அது இருட்டிலே இருந்துட்டு வந்துட்டு போனதுனால நல்லா கிளியராக பார்க்க முடியல. ஸோ அதனால் இருட்டுறதுக்கு முன்னாடி வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி இந்த டைரெக்ஷன்லேயே சுற்றி சுற்றி நான் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். இது இப்படி வருமா? இந்த உள்ள வராது, இப்படி சுற்றி தான் வரும். அங்கேருந்து சுற்றி இது இப்படி வருமா? டெய்லி வரும். நீங்கள் எங்கே பார்த்தீங்க? முன்னாடி மெயின் ரோட்லையா? மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு, தெரியுதா? ஆமாம். முடியுது. நம்ம ரெசார்ட்டில் குக்காக இருக்கிற அந்த 2 பேரும் ஈவினிங் வந்து கடை வரைக்கும் போயிட்டு வரோன்னு சொல்லி போனாங்க மெயின் ரோட்டுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கரடி வந்து தான் இந்த சைடு. மேபி இந்த சைடு உள்ளுக்குள்ளார வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும்னாங்க. சரி, இருட்டுறதுக்கு முன்னாடி வரும்னு பார்த்தோம், இருட்டுறதுக்கு முன்னாடி வரலை. சரி, இருட்டிடுச்சு. சரி, இருட்டினாலும் பரவாயில்ல, எப்படியாவது இன்னைக்கு கரடியை பார்த்துடுறது அப்படின்னு உட்காந்துருந்தோம். பார்த்தா அங்கே ஒரு முயல் ஒன்று உட்காந்துட்டு எங்கேயோ வெறுக்கியே பார்த்துட்டு இருந்தது. தெரியுதுண்ணா? அப்படி நிற்கிது பாருங்க, நிற்கிது. நம்ம லைட் அங்கேயும் எடுக்கிற வரையும் அங்கேயே தான் இருக்கும். அது மூவாகாது. நேரம் ஆக ஆக ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஈவினிங் தான் வந்து ஒயில்டு டாகை ரொம்ப க்ளோஸ் என்கவுண்டராக இருந்துச்சு. ஏன்னா நான் தன்னந்தனியாக இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு ஒயில்ட் டாக் வருதுன்னா எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துங்க. சரி, அதுக்கப்புறம் கரடி உள்ளார வரும் அப்படிங்கிறதுனால அந்த எதிர்பார்ப்போட கரடி எங்கேயாவது வருதா அப்படின்னு சொல்லி எல்லா சைடுமே நாங்கள் டார்ச் அடித்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு எப்படியாவது லெப்பர்டு, டைகரு இல்லை அட்லீஸ்ட்டு கரடியாவது இன்னொரு வாட்டி பார்த்துடுறது அப்படின்னு தான் நாங்கள் ஃபுல்லாக வந்து டார்ச் அடித்து 4 டைரெக்ஷன்லையுமே பார்த்துட்டே இருந்தோம். சரி, டின்னருக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட போகிறதுக்கு தயாராகிட்டு இருந்தோம். அந்த லைட் போட்டிருக்கு இல்லையா, அங்கே அவர் ஸ்டே பண்ணியிருக்காரா? அவர் டெய்லி எல்லாமே பார்ப்பாரு. வைல்ட் டாகு நைட்லையா? நைட்டில் சிறுத்தை, கரடி எல்லாமே வரும். அப்படின்னா அங்கே போய் உட்காந்துட வேண்டியதான். அது கூட பண்ணலாம், இல்லை மாற்றிக்கலாம், அது கூட பண்ணலாம். அவர் கேட்கலாம், வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் ரூம்? சொல்கிறாரு. வாடனே யார் அது? வாடனே அங்கே இருக்கார்ல, அவர் தான். நான் ஏன் மிச்சிட போகிறேன். நான் இப்போ தான் பார்க்குறேன் அவரை. வார்டன் சொல்லி சார் ஃபெசிலிட்டியா? அவர் வார்டன் சொல்லி தான் தெரியுது. இப்போ தான் நான் அவரை பார்க்குறேன். இருக்கா? என்ன அது? ஒயில்ட் டாக் எங்கே வந்து? எங்கே இங்கே வந்துதா? நைட்டா? ஓ, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நைட்டு ரெஸ்ட் ரூம் முன்னாடி போங்க, அங்கே கூட இருக்குல்ல ரெஸ்டாரண்ட். இல்லை, நான் இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, நான் போயிடுவேன் சார். நான் டார்ச் வச்சுருக்கேன், நான் போயிடுவேன். டார்ச் வச்சுருந்தா மட்டும் இல்லை, ஐ கேன் வாட் யூ கால் இட், ஐம்
அக்செப்ட் இது பழகிட்டேன் அது. இங்கே எப்படி டெய்லி நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமே? டெய்லி இது இப்போ இங்கே தான் வந்து சார். இது மேலே இருக்கு, இந்த கூரை இருக்கு இல்லைங்களா? ஆமாம். இந்த கூரை மேலே தான் இப்போ பேர் இருந்துச்சு. பேர் அது அதில் மேலே தான் அந்த பழம் இருக்கும், அங்கேயே இருக்கும். அந்த இழந்த பழம் சாப்பிட்றதே மேலே போயிடுச்சு. இதெல்லாம் வரும். எலிஃபென்ட் கூட வருது. எலிக்கு வந்துச்சு சார். ஒன்றும் இதை பாருங்க, அங்கே பாருங்க. எலிஃபென்ட். ஆமாம், எலிஃபென்ட் போட்டிருக்கேன். 5 days. 5 days ஆச்சு. நம்ம மக்கனா அதான் கொம்பில்லாது. ஆமாம், மக்கனா யானையா சார்? நான் பார்க்குறேன் சார். ரெஸ்ட் ரூம் போகிறது வெளில வரும்போதெல்லாம் ஹில் சி சம்திங். இல்லை, நான் ஜாக்கிரதையாக தான் பார்க்குவேன். அடிச்சுட்டு இப்படி ஃபஸ்ட்டு பூரா அடிச்சுட்டு தான் போவேன். ஏன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து போகணும்ல. வெளியில் திடீர்னு வெளியில் என்ன நிற்கிதுன்னு நமக்கு தெரியாது. யானை நடந்துட்டு வரதே தெரியாதுங்க, நடந்துக்கிறதே தெரியாது. இங்கே தான் இருக்கும், அப்படியே சைலண்ட் மோஷன்லெஸ்ஸாக இருக்கும். அந்த குப்பைகளுக்கு இழுக்குது இல்லைங்களா, அதை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும் யானை வந்துருக்கு. ஆக்சுவலாக இந்த மேக்னா யானையே கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஃபெரோஷியஸாக தான் இருக்கும். ஆமாம், நல்லா ஹைட் இருக்குதுங்க. ஹைட் அது பாருங்க. அங்கே போடுறாங்க இல்லைங்களா, அந்த குப்பையெல்லாம் அங்கே தான் சேர்த்துறாங்க. அப்போ அந்த ஸ்மெல்லுக்கு வரும், யானை வந்து இழுக்கும். அப்போ நான் தெரிஞ்சுக்குவேன், ஓ வந்துருச்சு. ஓ, யானை அந்த குப்பை ஸ்மெல் வரும்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் இந்த ஃப்ரூட்ஸ் இது கேட்டன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அப்போ அதெல்லாம் எடுக்க வரும் இல்லைங்களா. நம்ம எதிர்பார்க்கவே கடைசியாக வந்து 1 வாரம் தான் ஆகுதா? அதுக்கப்புறம் வரலையா? 6 days தான் ஆச்சு. 6 days. ஓகே. பாருங்க, இப்படியே போய் இது இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அங்கே உடச்சிருக்கு, அந்த பக்கம் உடச்சிருக்குது, அந்த தள்ளிட்டு போயிடுச்சு. ஓ, அப்படியே போயிடுச்சு அந்த சைடு. ஆமாங்க. அது எனி காஸ்ட் சார். நம்ம எந்த சொத்தம் வந்தாலும் நம்ம திறந்து வெளியே வரக்கூடாது, அவ்வளோதான் சார். ஜன்னலில் பார்த்துக்கலாம், அதுதான் நமக்கு சேஃபு இல்லைங்களா. வெளியே வந்து பார்க்குறேன்னு சொன்னால் சொல்ல முடியாது. அவர் டார்ச்சுங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. இங்கே அடிங்க. இங்கே இழந்த பழம் சாப்பிட வரும். சரி, அப்புறம் வாங்க முடியும். டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா இங்கே வரும். பாருங்க, சட்டம் போடணும்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வரும் இந்த மரத்துக்கிட்ட. இந்த பாரு கரடி பாருங்க, போயிடும். கடிச்சிடும். அந்த அங்கிட்ட போய் டார்ச் லைட் வாங்கிட்டு வா. அங்கே ஒரு அங்கிள் இருப்பார், கரடி சொல்லுங்கள், கரடி வந்திருக்கு, டார்ச் எடுத்துகிட்டு வருவார். சீக்கிரம் அது சரிக்கா பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுங்க. கத்தானு சொல்லுப்பா, போதுப்பா. அது இங்கே தான் வரும். புரியுது. வந்தாங்க இப்படி வாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்
നിൽക്കുമല്ലേ? அங்கே போகாதீங்க, எல்லாரும் அந்த சைடு போயிடுச்சு. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு நம்ம நண்பர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தாரு. அந்த லாஸ்ட்டில் வந்து இப்போ ஒயில்ட் டாக் பார்த்தோம் இல்லையா ஈவினிங், அந்த பகுதியிலேருந்து உள்ளுக்குள்ளார கருப்பாக ஒரு உருவம் வந்தது. என்னடான்னு பார்த்தா கரடி ஒன்று உள்ளுக்குள்ளார வந்துட்டு இருந்தது. சரின்னு அதுக்கப்புறம் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு அது கரடி தான் அப்படின்ட்டு. ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷம் போல் உள்ளுக்குள்ளாரே நின்றுட்டு இருந்தது. அது இன்னும் க்ளோஸாக இழந்த மரம்லாம் உள்ளுக்குள்ளார இருந்து உள்ளுக்குள்ளார வரும்னு பார்த்தோம். தங்கியிருந்த கெஸ்ட்லாம் நிறைய பேர் இருந்ததுனால அவங்க சத்தம் போட்டுருந்ததுனால கொஞ்ச நேரம் நின்றுட்டு போயிடுச்சு. சரின்னு உண்மையிலே செம்ம சைட்டிங்கு. ஆக்சுவலாக நைட்டு டின்னருக்காக தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். சரி டின்னர் சாப்பிட்றதுக்காக வரும்போது தான் கேன்டீனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த கரடி வந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து மீல்ஸ் தான் கேட்டிருந்தோம், நைட்டு ரைஸ் தான் வேணும் எனக்கு அப்படின்ட்டு. அதனால் ரைஸு, சிக்கன் கிரேவி, ரசம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. செமையான சாப்பாடை முடிச்சுட்டு மறுபடியும் வெயிட் பண்ணோம். சிக்னல் கொடுக்குறீங்களா? 1க்கு 2 பாதுகாப்பாக வருது. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் டார்ச் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போனோம். ஏதாவது நிற்கிதான்னு டார்ச் அடித்து பார்த்துட்டு இருக்கும்போது நாய் ஒரு பக்கம் மட்டும் குலைச்சிட்டே இருந்தது. கண்டினியூஸ் அலாரம் காலும் கேட்டுகிட்டே இருந்தது. என்னவா இருக்குங்கிறத டவுட் இருந்தது. அதே சமயம் இருட்டாக இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப க்ளோஸாக போய் நம்மளால் பார்க்கவும் முடியல. ஆனால் ஒரு இடத்துல டார்ச் அடித்து நம்ம பார்க்கும் பொழுது கண் இருந்தது. அது என்ன, எந்த அனிமல்ஸோட கண்ணுங்கிறது சரியாக தெரியல. லெப்பர்டா புலியா என்னன்னு தெரில, என்னன்னு தெரில. லெப்பர்டா இல்லை வேறு ஏதாவது? லெப்பர்டு மாதிரி தான் இருக்குது. லெப்பர்டான்னு தோணுது. நிறைய வந்துட்டு இல்லை, கண்ணு நல்லா பளிச்சுன்னு இருக்கு. ஒரு இடத்துல டார்ச் அடித்து பார்த்துட்டே இருந்தோம். கண்ணு மட்டும் நல்லா ஒரு 2 கண்ணு பளிச்சுன்னு தெரிஞ்சுது. கண்டிப்பாக அது லெப்பர்டு இல்லைனா டைகராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சந்தேகப்பட்டோம். ஏன்னா அது அந்த இடத்த விட்டு நவரவே இல்லை. ரொம்ப நேரமாக கண் அந்த சைடு இந்த சைடும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஏன்னா மானாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மான் எதுவும் நாங்கள் பார்க்கல அந்த இடத்துல. அது ஒன்று சிறுத்தையாக இருக்கணும் இல்லைனா புலியாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் அங்கே ஒர்க் பண்ணவரும் சொன்னார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உண்மையிலே நம்ம கெஸ் பண்ணது கரெக்டாக இருந்தது. அது என்னங்கிறத நீங்களே இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. நைட்டு ஒரு 11 o'clock மேலே ரெகுலராகவே சிறுத்தை இங்கே வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் இன்றைக்கி எப்படி தூங்கிடக்கூடாது, வெளியிலே உக்காந்துடணும். குளிர் வர ரொம்ப கடுமையாக இருந்தது. அதனால் கேம்ப் ஃபயர் போட்டுட்டு உக்காந்துருவோம், எப்படி இன்றைக்கி மிஸ் பண்ணிடக்கூடாது, சிறுத்தையை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நாங்கள் உட்காந்துருந்தோம். ஏன் இருட்டில் போய் எடுத்துகிட்ருக்கீங்க? நாயெல்லாம் வர குலைக்குது அந்த பக்கம். என்ன வருது என்னன்னு தெரில. டைம் வந்து நைட்டு 11 மணி ஆக போகுதுங்க.
செம்ம த்ரில் எக்ஸ்பீரியன்ஸு. இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் நின்றுட்டு இருந்தேன். வைல்டு டாக் வந்து அப்போ தான் வந்து உட்காந்த ரூம்லேருந்து வந்து நான் மட்டும்தான் இருந்தேன். வைல்டு டாக் ஒன்று சிங்கிளாக வந்து உள்ளார வந்துடுச்சு. நம்ம ரெசார்ட் ரூம் பக்கத்துலேயே வந்துட்டு என்னை முறைச்சபடி பார்த்துட்டு இருந்தது. சரின்னு நான் அதை பார்த்துட்டு பயந்துட்டு தான் திரும்ப வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துகிட்டே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி மெயினாக நம்ம வெயிட் பண்ணதே கரடி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கரடி வந்து வரல. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு மறுபடியும் வந்து உட்காந்துருந்தேன், பார்த்துருந்தோம், வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நைட் ஒரு 8:30 மணி இருக்கும். ஒரு கரடி வந்து இந்த சைடு வந்து ரெஸ்டாரண்ட்டில் தான் இருந்தோம், இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே அங்கேருந்து அப்படியே போய் அப்படி போயிடுச்சு. இந்த மாதிரி செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. இன்றைக்கி நைட்டு எப்படியாவது ஒரு 1 மணி 2 மணி வரைக்குமாவது முழிச்சிருந்து எப்படி லெப்படை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்துருக்கேன். லெப்படு வந்து ஒன்று இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த சைடு இப்படி கிராஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா அந்தாண்ட சைடு வந்து கிராஸ் ஆகும். ஸோ அதனால் நெருப்பு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நெருப்பு போட்டுட்டு நம்ம இன்றைக்கி கண்ணு முழிப்போம். செம குளிர் இருக்குது, எப்படி கண்ணு முழிக்க போகிறேன்னு தெரில, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். பாருங்க பையன் நெருப்பு போட்டுட்ருக்காரு குளிர் காயறதுக்கு. கால் ஆனால் அங்கேருந்து கேட்டுகிட்டே இருக்குது, அந்த சைட்லேருந்து கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பக்கத்தில் கொழுந்து விட்டு எரிகிறது. புலிக்காட்டுக்குள்ளே ஒரு கேம்ப் ஃபயர் டைட்டில் ஓகேவா? அந்த சைடு தானே வந்தது லெப்படு. எத்தனை மணிக்கு? 11 மணிக்கா? 10:30 டைம் இப்போ என்ன பாருங்கள், 11 ஆயிடுச்சா? ஸோ இப்போ லெப்படு வந்துட்டு இருக்கு. 5 வேலை இருக்குது. இந்த டைம் தான் பார்த்து இதே டைம் தான். ஒரு வாட்டி 10:30 போது, ஒரு வாட்டி 11 o'clock பார்த்து முன்னாடியே அந்த நெருப்பு எரிச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல கேம்ப் ஃபயர். நான் அந்த பக்கம் அடித்து பார்க்குறேன், இங்கேருந்து ஏதாவது வரப்போகுது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கல்ல. லெப்பர்டு ரெகுலராக எந்த இடத்துலேருந்து கிராஸ் ஆகும்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே நாங்கள் கேம்ப் ஃபயர் போட்டு உட்காந்துருந்தோம். இப்போ நான் டார்ச் அடிக்கிறேன் பாருங்கள், அந்த பக்கத்துலேருந்து தான் வருமா அது. நாங்கள் ஆக்சுவலி இங்கே சுற்றி முற்றிலும் டார்ச் அடித்து பார்த்துட்டே உட்காந்துருந்தோம், சைடில் எங்கேயாவது வருதா அப்படின்னுட்டு. ஆனால் திடீர்னு எங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. திடீர்னு நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா குலைக்குதுன்னு எங்களுக்கு சந்தேகம் வந்து போய் அந்த இடத்த போய் பார்த்தோம். அப்படி நாங்கள் போய் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது. எதை நாங்கள் எதிர்பார்த்து உக்காந்துருந்தோமோ அது அங்கே நடந்தது. அதை போது பாருங்க, ஆக்சுவலாக அது அங்கேருந்து வந்திருக்கு, நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். செம இல்லை, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அங்கிருந்தே வந்திருக்குது, நம்ம கவனிக்கல. உள்ளுக்குள்ளார போகுது மறைய போகுது. எனக்கு ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் ஆடி போச்சு. ஏன்னா எதை எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தனோ அந்த விஷயம் வந்து நடந்தது. உண்மையில என்னால் நம்பவே முடியல. நம்ம காண்றது கனவா இல்லை நினவா அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே செம சைட்டிங்கு, அவ்வளோ க்ளோஸ் என்கவுண்ட்ரு. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் தான் அது போய், ஆக்சுவலாக நாங்கள் எந்த இடத்துல கேம்ப் ஃபயர் போட்டோமோ அது பக்கத்தில் தான் போயிருந்துருக்கு போல் இருக்கு. ஆனால் நாங்கள் கவனிக்கலை. ஆனால் திடீர்னு நாய் அந்த கார்னரில் குலைக்க வச்சுட்டு டார்ச் அடித்து பார்த்தா அது பாதி தூரத்தை கடந்துருச்சு. கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போது தான் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி செம்ம அட்வென்ச்சரு. இன்றைக்கி வைல்டு டாகு, கரடி, அப்புறம் சிறுத்தை, மூணையுமே பார்த்தது உண்மையிலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நம்ம சொல்லணும். மிகப்பெரிய ஒரு திருப்தியோட இன்றைக்கி நாங்கள் படுக்க போயிட்டோம். இதோட இந்த காணொலியும் நிறைவுக்கு வருது. இதோட இந்த ரனல்யூ ரெசார்ட்டை நம்ம ஸ்டே பண்ணி இந்த 3 நாளும் எபிசோடும் வந்து இதோட நிறைவுக்கு வருது. கண்டிப்பாக இந்த 3 எபிசோடையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பர்டிகுலராக சொல்லணும், இந்த 3வது எபிசோட் எல்லாத்துக்கும் கிளைமேக்ஸ் மாதிரி ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துல டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லரோட உங்களை நான் சந்திக்கிறேன்.